truncate, delete, drop என்ற 3 கட்டளைகளுக்கும் உள்ள வேற்றுமை. delete-ம் நமக்கு தரவுகளை நீக்குகின்றது, ட்ரங்கேட்டும் நீக்குகின்றது, டிராப் டேபிளை நீக்குகின்றது. எனவே இவை 3க்கும் என்ன வித்தியாசங்கள் என்று பார்க்கலாம். ட்ரங்கேட் என்பது முன்பு சொன்னது போல தரவுகளை நீக்கும், அந்த மெமரியில் அது எடுத்துக்கொண்ட இடத்தையும் நீக்கிவிட்டு நமக்கு அதை கொடுக்கும். எடுத்துக்காட்டாக 10 கிலோபைட் என்று அது எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த 10 கிலோபைட் நமக்கு திருப்பி வந்துவிடும். அதுதான் delete என்றால் அந்த தரவுகளை மட்டும் நீக்கும், மெமரியை நமக்கு கொடுக்காது. So delete when used to delete table has the same effect as truncate but does not relieve space occupied by the table என்று சொல்வார். drop table என்றால் எல்லாவற்றையும் எடுத்துவிடும். இதோ ஒரு எடுத்துக்காட்டு. drop table if exists. T1 என்று ஒரு டேபிள் இருந்தால் அதை எடுத்து விடு. சரி, இப்பொழுது T1 நான் உருவாக்குகிறேன். T1 ஐ காட்டு. இதோ T1. insert into T1 2 row 10 20 11 21. இதோ 10 20 11 21. select star என்று போட்டால் நமக்கு வரும். truncate T1 எல்லாவற்றையும் எடுத்து விடு. எடுத்தாகிவிட்டது. இதோ ஓகே. மெமரியில் ஒன்றும் கிடையாது, ஆனால் அந்த டேபிள் இருக்கிறது. இப்பொழுது drop T1 டிராப் ஆகிவிட்டது. describe T1 என்றால் T1 இல்லை என்று நமக்கு வரும். இங்கே பாருங்கள். இப்பொழுது drop table if exists. சரி, create table, describe table. இதோ describe table. insert 10 20 11 21. இதோ insert பண்ணியாகிவிட்டது. delete இதிலுள்ள தரவுகளை delete. இதோ delete ஆகிவிட்டது. ஆனால் அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். இதுதான் மெமரி என்று வைத்துக் கொண்டால் இங்குதான் இருக்கின்றது. இந்த 10 20 11 21 இங்க இருக்கிறது. delete என்று சொன்னால் நமக்கு இது போய்விடும், ஆனால் இந்த மெமரி அப்படியே தான் இருக்கும். இது நமக்கு கிடைக்காது. நமக்கு பிறகு ஏதேனும் இன்னொரு டேபிள் இங்கே சேமிக்க வேண்டும் என்றால் இது நமக்கு கிடைக்காது. அதுதான் delete. ஆனால் delete செய்த பிறகு அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா, அமைப்பு இருக்கிறதா? அமைப்பு இருக்கும். சரி, drop என்றால் எல்லாம் போய்விடும். இங்க இருக்கின்ற டேட்டா போய்விடும், இங்க இருக்கின்ற அமைப்பும் போய்விடும். கடைசியில் நமக்கு வெறும் மெமரி தான் இருக்கும். இப்படி ஆகும். இதுதான் மெமரி. அதுதான் drop. இப்படியான பிறகு டேபிளை காட்டு என்று சொன்னால் உங்களுக்கு பிழைதான் வரும். எனவே இதிலிருந்து நமக்கு truncate, delete, drop என்ற 3 கட்டளைகளின் விளக்கம் புரிந்திருக்கும் என நினைக்கிறோம். இனி select என்கின்ற மிக இன்றியமையாத கட்டளை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே select நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம், இருந்தாலும் உங்கள் புத்தகத்தில் பல பகுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது select. எனவே அதை நாம் அந்த எடுத்துக்காட்டுகளோடு பார்ப்பது நல்லது. இது உங்கள் புத்தகத்தில் இருந்து. இதோ ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இதிலிருந்து நமக்கு அட்மிஷன் நம்பர், நேம் இது மட்டும் வேண்டும். இதோ பாருங்கள், அட்மிஷன் நம்பர், நேம் இதோ வந்திருக்கிறது. அதை நான் இங்கே போட்டிருக்கிறேன். வழக்கம் போல இந்த டேபிளை நான் உருவாக்க வேண்டும். எனவே drop table if it already existing இதோ delete ஆகிவிடும். இருந்தால் create a table, describe the table, insert all this data and show the data. So if you show the data, இதோ பாருங்கள், select இதான் நான் போட்ட டேட்டா. இதிலிருந்து எனக்கு அட்மிஷன் நம்பரும் பெயரும் வேண்டும். இது மட்டும் வேண்டும். எனவே select admission number, name from student என்று சொன்னால் நமக்கு இது மட்டும் வரும். உங்களுக்கு தெரிந்ததுதான். இன்னும் கொஞ்சம் விளக்கம். இதோ இந்த டேபிள் இருக்கிறது. இதில் எனக்கு இந்த பிளேஸ் வேண்டும். இந்த மாணவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? ஒரு சிலர் சென்னையில் இருக்கின்றார்கள், ஒரு சிலர் டெல்லியில் இருக்கின்றார்கள், ஒரு சிலர் பெங்களூரில் இருக்கின்றார்கள். எனக்கு என்ன வேண்டும் என்றால் இவர்களெல்லாம் எங்கே இருக்கின்றார்கள் என்று வேண்டும். இது வேண்டும். அதுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? select place from student. இந்த பிளேஸை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படி போட்டால் அவர்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் வரும், ஊர்கள். ஆனால் எனக்கு இது வேண்டாம். இங்கே பார்த்தால் சென்னை பலமுறை வருகின்றது, பெங்களூர் இருமுறை வருகின்றது, டெல்லி இருமுறை வருகின்றது. இந்த ரெப்பிட்டேஷன் திரும்பி வருவதெல்லாம் வேண்டாம். எனக்கு சென்னை, டெல்லி, பெங்களூர் என்று சொன்னால் மட்டும் போதும். சென்னையை பலமுறை சொல்ல தேவையில்லை, டெல்லியை பலமுறை சொல்ல தேவையில்லை, பெங்களூரை பலமுறை சொல்ல தேவையில்லை. அப்படி எனக்கு வேண்டும் என்றால் நீங்கள் select distinct என்று சொல்ல வேண்டும். எனவே select distinct place from student என்று சொன்னால் இந்த duplicates will be removed. இது மட்டும் வரும். அதுதான் distinctனுடைய நன்மை, பயன். இது ஒரு சிறப்பு சொல், keyword.
பல நேரங்களில் செலக்ட் என்று சொல்லும்பொழுது நாம் வேர் என்கின்ற நிபந்தனை சொல்லை பயன்படுத்துவோம். ஏற்கனவே ஒரு முறை பயன்படுத்தியிருக்கிறோம் என நினைக்கின்றேன். இனிமேல் இதை பலமுறை பயன்படுத்துவோம். இது வேர் என்றால் என்ன? ஒரு அட்டவணை இருக்கின்றது. அந்த அட்டவணையில் எனக்கு அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் அது மட்டும் வேண்டும். ஆனால் அது என்ன நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும்? பிளேஸ் என்பது சென்னையாக இருக்க வேண்டும், மற்றதெல்லாம் வேண்டாம். அதாவது சென்னையிலிருந்து வரும் மாணவர்களுடைய அட்மிஷன் நம்பர், பெயர், இடம் இது மட்டும் இருந்தால் போதும். மற்ற பெங்களூர், டெல்லி போன்ற இடங்களில் இருந்து வரும் மாணவர்களின் பெயர்களும் அட்மிஷன் நம்பரும் தேவையில்லை, சென்னை மட்டும் போதும் என்று சொல்ல வேர் என்கின்ற சிறப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதோ இது போல செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் இஸ் சென்னை போட்டால் இப்படி வரும். இதோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் அனைவரையும் காட்டு. இவர்கள் அனைவரும் ஸ்டூடெண்ட் என்கின்ற அட்டவணையில் இருக்கின்றார்கள். சரி, இவர்களிலிருந்து எனக்கு சென்னையிலிருந்து இருப்பவர்கள் மட்டும் வேண்டும். அதாவது இவர்தான் சென்னையில் இருக்கிறார், அடுத்து இவர் அபினந்த் சென்னையில் இருக்கிறார், அடுத்து ரேவத் சென்னையில் இருக்கிறார். இந்த 3 பேர் மட்டும் வேண்டும். அதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் வேர் பிளேஸ் இஸ் சென்னை என்று போட்டால் நமக்கு இது வரும். இதோ போட்டிருக்கேன் பாருங்கள். செலக்ட் வேர் பிளேஸ் இஸ் சென்னை என்று போட்டால் இதோ சென்னை 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 4 முறை வரும். இவரும் வருவார், ஹேமாவும் வருவார். சரி, அதற்கு மாறாக எனக்கு இந்த மாணவர்கள் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய வயது 18 அல்லது அதற்கு மேலாக இருக்க வேண்டும். ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18. அப்படி இருந்தால் அட்மிஷன் நம்பர், பெயர், வயது இது 3 வேண்டும். இதோ வந்திருக்கிறது பாருங்கள். இங்கு யார் யாருக்கு வயது 18 அல்லது அதற்கு மேலாக இருக்கின்றது? இதோ 18 18 18 19 18க்கு மேலாக இருக்கின்றது, 19 18க்கு மேலாக இருக்கின்றது. எனவே நமக்கு இவர்களெல்லாம் வேண்டும். ஆதர்ஷ், ஆயுஷ், அபினந்த், ரேவதி, தேவிகா. இதோ இந்த 5 பேருக்கும் வயது 18 அல்லது 19 இருக்கின்றது. எனவே உங்களுக்கு எல்லாமே வேண்டுமென்றால் ஸ்டார் என்று போட்டுவிடுங்க. கண்டிஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிபந்தனை வேண்டுமென்றால் வேர் என்று சொல்லி அந்த நிபந்தனையை போட்டு உங்களுக்கு யார் யார் வேண்டுமோ அவர்களை மட்டும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். எனவே வேர் கண்டிஷன் என்பது அதற்கு பயன்படுகின்றது. இந்த வேர் கண்டிஷன் என்பது இன்னும் கொஞ்சம் சிக்கலான கண்டிஷனாக இருக்கலாம். இதோ ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் இவற்றையும் பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர். இந்த நிபந்தனை பாருங்கள், கொஞ்சம் சிக்கலானது. ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அண்ட் பிளேஸ் இஸ் டெல்லி. இது போன்று நீங்கள் ஒன்றோடு ஒன்று கோக்கலாம். உங்களுக்கு இப்படி வரும். இவர்கள் யார்? இவர்கள் எல்லோரும் 18 அல்லது அதற்கு மேல் உள்ள வயதை சேர்ந்தவர்கள், எல்லோரும் டெல்லியிலிருந்து வருபவர்கள். இதோ இவர்கள் யார்? இவர்கள் 18 அல்லது அதற்கு மேலான வயது உள்ளவர்கள் அல்லது டெல்லியிலிருந்து வருபவர்கள். இங்கே and போட்டிருக்கிறது, இங்கே ஆர் போட்டிருக்கு. இவர்கள் யார்? இவர்கள் டெல்லியிலிருந்து வராதவர்கள், மற்ற இடங்களிலிருந்து வருபவர். இவற்றெல்லாம் நான் இங்கே போட்டிருக்கிறேன். இங்கே 18 வயது அல்லது அதற்கு மேல் டெல்லியை சேர்ந்தவர்கள். அப்படி என்றால் எனக்கு அவர்கள் அட்மிஷன் நம்பர், பெயர், ஏஜ், பிளேஸ் எல்லாம் வேண்டும். இதோ பாரு, இவர்களெல்லாம் 18 அல்லது அதற்கு மேல் வயது கொண்டவர்கள், டெல்லியை சேர்ந்த. இங்கே 18 அல்லது அதற்கு மேல் வயது அல்லது டெல்லி, அதாவது வயது 18 19 இருந்தால் சரி. இதோ அப்படி இல்லை என்றால் டெல்லியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இதோ டெல்லியை சேர்ந்த 17 வயது உள்ளவர்கள் யாரேனும் இருந்திருந்தால் அவரும் இங்கே வந்திருப்பார். அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி யாரும் இல்லை. இதோ இவர்கள் அனைவரும் டெல்லியை சேராதவர்கள். இதோ the place is not Delhi. அதுபோல any and all உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டு, வழக்கம் போல ஒரு டேட்டாபேஸை உருவாக்கி இருக்கிறோம். இதோ அங்கே ஒரு டேபிளை உருவாக்கி இருக்கிறோம். insert data and show data. அதுபோலவே இங்கே நாம் முதல் முறையாக இன்னொரு அட்டவணையும் உருவாக்கியிருக்கோம், மார்க்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்கின்ற அட்டவணை, இங்கே மார்க்ஸ் என்கின்ற ஒரு அட்டவணை இதோ உருவாக்கியிருக்கோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் மார்க்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸில் பெயர், ரோல் நம்பர், வகுப்பு, வயது, கான்டாக்ட் மார்க்ஸ்
என்று நான் போட்டிருக்கிறேன். இங்கே மார்க்ஸில் ரோல் நம்பர் ஒவ்வொரு பாடம், கணக்கில் எவ்வளவு, பிசிக்ஸில் எவ்வளவு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளவு என்று இன்னொரு டேபிள். எனவே 2 அட்டவணைகள் முதல் முறையாக நான் போட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்டை பாருங்க. செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிருந்து எனக்கு இவர்கள் வேண்டும் இல்லையா? இவர்கள் மொத்தம் 1 2 3 4 பேர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் எனக்கு தேவையில்லை. இவர்களில் ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்பவர்கள் மட்டும் வேண்டும். என்ன நிபந்தனை? இதோ இந்த நிபந்தனை. அவர்களுடைய ரோல் நம்பர் இதோ இங்கே இருக்க வேண்டும். இதே பாருங்கள், இந்த 3 பேர்கள் கெமிஸ்ட்ரியில் 10 அல்லது அதற்கு கீழே வாங்கியிருக்கின்றார்கள். சரி, ஆனால் எனக்கு என்ன வேண்டும்? இந்த டேபிளில் இருந்து இந்த பெயர்கள் வேண்டும். அவர்களுடைய ரோல் நம்பர் இந்த 3இல் ஏதேனும் ஒன்றாக இருக்க வேண்டும். சரி, இந்த ரோல் நம்பரை எடு. அது இங்கே இருக்கிறதா? இல்லை, இது கிடையாது. எனவே எனக்கு அல்லி தேவையில்லை. இந்த ரோல் நம்பரை எடு. அதில் இங்கே இருக்கிறதா? இதோ இருக்கிறது. எனவே எனக்கு எழில் வேண்டும். அடுத்து இந்த ரோல் நம்பரை எடு. அது இங்கே இருக்கிறதா? இந்த 3இல் ஏதேனும் ஒன்றா இருக்கிறதா? இல்லை. எனவே எனக்கு விருப்பமில்லை. அடுத்து இவரை எடு. அவர் இங்கே இருக்கிறார். எனவே எனக்கு சேரல் வேண்டும். தாமரை தேவையில்லை. எனவே எனக்கு எல்லோரும் தேவையில்லை. எழிலும் சேரலும் இருந்தால் போதும். இதோ எழில் சேரல். இங்கே 3 பேர்கள் கெமிஸ்ட்ரியில் குறைவாக வாங்கி இருந்தாலும் எனக்கு இந்த 3 பேரும் தேவையில்லை. ஏனென்றால் இவர் இங்கே கிடையாது. இங்கே இருக்கின்ற 4 பேரில் 2 பேர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். எனவே அந்த 2 பேர்கள் எனக்கு வேண்டும். எனவே இந்த செலக்ட் கமாண்டை பாருங்கள். எப்படி படிப்பது இதை? செலக்ட் தி நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் from this table. இது வேண்டும். நிபந்தனை என்ன? இவர்களுடைய ரோல் நம்பர் இங்கே இருக்க வேண்டும். அந்த ரோல் நம்பருக்கு சொந்தமானவர்கள் 10 அல்லது அதற்கு கீழான மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். இதோ இந்த 3. அப்படி என்றால் எனக்கு இந்த 3 பெயர்கள் வேண்டும். அவர்கள் இங்கே இருக்க வேண்டும். இங்கே இருப்பவர்கள் இவர்களில் ஒருவரா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நமக்கு இந்த 2 பேர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். இவர் 2 3 4 எங்கேயுமே இல்லை. எனவே இவர் நமக்கு வேண்டாம். எனவே இந்த 2 பேர்கள், அவர்களுடைய ரோல் நம்பர் தேவையில்லை, அவர்களுடைய பெயர்கள் வேண்டும். எழில் சேரம். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது போன்று நாம் பிறகு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இதோ இந்த பக்கத்தை விட்டு போவதற்கு முன்பாக இன்னொரு எடுத்துக்காட்டு. இது கொஞ்சம் புரிந்து கொண்டால் மிக இன்ட்ரெஸ்டிங்காக மாறிவிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, ஸ்டூடெண்டில் இருந்து பெயர்கள் வேண்டும். என்ன? அவர்கள் கான்டாக்ட் மார்க்ஸ். இதோ இந்த கான்டாக்ட் மார்க்ஸ் should be greater than equal to maths. இதை முதலில் பார்க்க வேண்டும். இந்த மார்க்ஸ் என்கின்ற அட்டவணையில் இருந்து யார் யாருக்கு கெமிஸ்ட்ரி 10க்கு கீழே இருக்கிறதோ, 10 அல்லது 10க்கு கீழே, இதோ இவர் இந்த 3 பேர், அவர்களுடைய கணக்கு, ஐ வாண்ட் கணக்கினுடைய மதிப்பெண் வேண்டும். இதோ 45 56 92. இது கிடையாது. ஏனென்றால் இவருடைய கெமிஸ்ட்ரியினுடைய மதிப்பெண் அதிகம். எனவே இந்த 3 மதிப்பெண்கள் தான் எனக்கு வேண்டும். அதுதான் இது கொடுக்கும். சரி, இந்த 3 மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அது இதோடு ஒப்பிட வேண்டும். இந்த கான்டாக்ட் மார்க் இருக்கிறது இல்லையா? இந்த கான்டாக்ட் மார்க் should be greater than or equal to all of this. all எடுத்துக்கொள்ளுங்கள். 90 is greater than this and not this. எனவே இது எனக்கு வேண்டாம். 99 is greater than this. எனவே இது எனக்கு வேண்டும். 92 is greater than or equal to this. all of this. எனவே எனக்கு இது வேண்டும். 90 is not greater than all of this. is greater than this, but is not greater than this. எனவே இது எனக்கு வேண்டாம். எனவே யார் வேண்டும்? எனக்கு இந்த மார்க் தேவையில்லை, அவர்களுடைய பெயர்கள் வேண்டும். நேம். இவருடைய பெயர் என்ன? எழில். இவருடைய பெயர் என்ன? தாமரை. இதோ வந்தாய். எனவே any all என்கிறது இது போன்ற சூழ்நிலைகளில் நமக்கு பயன்படும். அடுத்து இது வேர் கண்டிஷன். between and not between என்கின்ற சிறப்பு சொற்களோடு நாம் பயன்படுத்தலாம். உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டை பாருங்கள். செலக்ட் ஒரு அட்டவணையில் எனக்கு இவையெல்லாம் வேண்டும். அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டர். அவர்களுடைய வயது 18 19க்குள்ளாக இருக்க வேண்டும். இதோ இது போல் இங்கே நான் காட்டியிருக்கிறேன். முதலில் ஸ்டூடெண்ட் என்கின்ற அட்டவணையை பார். இதில் எல்லா வயதும் இருக்கின்றன. 17 18 19 என்று எல்லாம் இருக்கு. இவற்றில் எனக்கு 18 19 வரை மட்டும்
மட்டும் வேண்டும். இதோ 18 19 வரை போட்டால் நமக்கு அது வரும். இது என்ன செய்கிறது என்றால் இங்கே போய் யார் யாருக்கு 18 19 இருக்கின்றதோ அவர்களை மட்டும் எடுத்து அவர்களுடைய அட்மிஷன் நம்பர், நேம், வயது, ஜெண்டர் ஆகியவற்றை மட்டும் கொடுக்கின்றது. அனைத்தையும் கொடுப்பதில்லை. அதுபோல் இதை பாருங்கள், இது இதே டேபிளுக்கு போய் வயது 18 19க்குள் இருக்கக்கூடாது. நாட். அவர்களுடைய அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ் அந்த 3 மட்டும் கொடுத்தால். எனவே இங்கே பார்த்தீர்களானால் இது 17 மட்டும் வந்திருக்கிறது. ஏனென்றால் 17 மட்டும் 18க்கும் 19க்கும் இடையில் இல்லை. எனவே இந்த 3 மாணவர்கள் மட்டும்தான் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்கிறார். எனவே between and not between என்பது மிக வசதியான சிறப்பு சொற்கள். தேவைப்படும் பொழுது நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து in. இது ஒரு பயனுள்ள சிறப்பு சொல். அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு இந்த அட்டவணையிலிருந்து இவை வேண்டும். என்ன நிபந்தனை? அவர்கள் வாழ்கின்ற இடம் சென்னை அல்லது டெல்லியாக இருக்க வேண்டும். அதாவது place must be one of this, place must be in this என்று அர்த்தம். இதோ பாருங்கள், இது போன்று வரும் உங்களுக்கு அட்மிஷன் நம்பர், நேம், அவர்கள் வாழ்கின்ற இடமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்த்தீர்களானால் அது சென்னை அல்லது டெல்லியாக இருக்கும். எனவே place must be in this set. வழக்கம் போல நாம் ஸ்டூடெண்டில் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். இவையெல்லாம் இருக்கின்றன. இதில் சென்னை டெல்லி அங்கு இருப்பவர்கள் மட்டும் நமக்கு வந்தால் போதும். இதோ சென்னை டெல்லி, டெல்லி சென்னை, சென்னை இவர்களெல்லாம் அங்கே இருக்கின்றது. இதுதான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். அடுத்து நல் வேல்யூவை எவ்வாறு பயன்படுத்துவது? கண்டிஷனல். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். நான் நல் என்பதை விளக்குவதற்காக இந்த எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கிறேன். டெஸ்ட்னல் என்கின்ற ஒரு அட்டவணையை உருவாக்கு. இதோ உருவாக்கி இருக்கிறேன். டிஸ்கிரைப் செய்தால் இதோ வருகின்ற A1 என்கின்ற ஒரு காலம், A2 என்கின்ற காலம், அவையெல்லாம் ஃபீல்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும். டைப் இன்டிஜர், கேரக்டர் 20, இனிஷியலி நல், டிஃபால்ட் நல் வழக்கம் போல. சரி, அதில் இன்சர்ட் 1 2 3 4 5 பெயர்களை நான் இன்சர்ட் செய்திருக்கேன். இங்கே பார்த்தீர்களானால் இந்த அல்லி என்பவருடைய A1 நல் என்று போட்டிருக்கிறேன். எனவே அது நல் என்று வந்திருக்கிறது. மற்றவை எல்லாம் நல் கிடையாது. எனவே எனக்கு இது வருகின்றது. இங்கே select everything from this table where A1 is 16 and A2 is not null. அதாவது எது வேண்டும்? A1 is 16 என்றால் இது இந்த இரண்டும் வேண்டும். ஆனால் A2 is not null. இந்த A2 இதுவாக இருக்கக்கூடாது. எனவே எனக்கு இது தேவையில்லை. இது மட்டும் வேண்டும். அப்படி என்றால் கள்ளி மட்டும் வேண்டும். இதோ கள்ளி மட்டும் வந்திருக்கு. எனவே நல்லை பயன்படுத்தி நீங்கள் எவ்வாறு ஒரு கண்டிஷன் அமைக்கலாம், நிபந்தனையை உருவாக்கலாம் என்று நான் காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்கள். I want everything where A1 is null. எனக்கு A1 A2 வேண்டும். ஆனால் A1 நல்லாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நல் கிடையாது. எனவே இவையெல்லாம் வேண்டாம். இது மட்டும் வேண்டும். இதோ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? வேர் கண்டிஷனில் நல்லை எவ்வாறு பயன்படுத்துவது என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான கீச்சொல், அதாவது சிறப்பு சொல் ஆர்டர் பை. ஆர்டர் என்பது உங்களுக்கு ஒரு ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் வெளியீட்டை கொடுப்பது. இதோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் என்றால் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து எல்லாவற்றையும் கொடு, ஆனால் கண்டபடி கொடுக்காதே, வரிசைப்படி கொடு. எந்த வரிசைப்படி? ஏறு வரிசையில் கொடு. ஏறு வரிசை எதில்? இதிலா 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 இதிலா. இங்கே என்ன சொல்லிக்கிறார்கள் என்றால் நேம், இதை ஏறு வரிசையில் கொடு. இதோ பாருங்க, இதுதான் ஒரிஜினல் டேபிள். இங்கே பார்த்தீர்களானால் இத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாணவர்களுடைய பெயர்களை பார்த்தீர்களானால் அவை ஏறு வரிசையில் இல்லை. அதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? இது அந்த டேபிளை உருவாக்கி இங்கே வெளியிட்டு இது ஆர்டர் செய்திருக்கிறேன், வரிசைப்படுத்திருக்கிறேன். So you select star from student order by name என்றால் இது உங்களுக்கு ஏறு வரிசையில் வரும். அதற்கு தகுந்தாற் போல மற்ற காலங்களும் வரிசைப்படுத்தப்படும். எடுத்துக்காட்டாக அபிநந்த் இருக்கிறார். இதுதான் அவருடைய வரிசை. அந்த வரிசையை அப்படியே எடுத்து எழுதும். இது 104 அபிநந்த் M18, இது 104 அபிநந்த் M18 சென்னை. இந்த ஆர்டர் பை வேர் கிளாஸ் பயன்படுத்தியும் நீங்கள் சொல்லலாம். இது பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் than 18 ஆர்டர் பை நேம். ஓகே, இங்கிருந்து மாணவர்களை எடுத்து எல்லோரையும் அல்ல, 18 அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள், இதோ இவர்கள் மட்டும், அவர்களை எடுத்து இங்கே போடு. எப்படி? ஏறு வரிசையில். இதோ இது போல கண்டபடி போடாதே, ஏறு வரிசையில் போடு. இங்கே பாருங்கள், செலக்ட் எவ்ரிபடி, எனக்கு எல்லோரும் வேண்டும்.
from this table. ஆனால் வயது 18 அல்லது அதற்கு மேலாக இருக்க வேண்டும். இதோ இவர்கள். ஆனால் கண்டுபிடி கொடுக்காதே. ஆர்டர் பை நேம். இதோ ஆர்டர் பை நேம். டிசெண்டிங், இறங்கு வரிசையில் கொடு. டிசெண்டிங் என்று சொல்லவில்லை என்றால் அது ஏறு வரிசையில் கொடுக்கும். டிசெண்டிங் என்று சொன்னால் இறங்கு வரிசையில் கொடுக்கும். எனவே நீங்கள் வேர் கண்டிஷனை பயன்படுத்தி ஒரு அட்டவணையில் எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அவற்றையும் நீங்கள் வரிசையும் படுத்தலாம் என்று இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது குரூப் பை உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது என்ன செய்யும்? இது ஒரு கொடுக்கப்பட்ட அட்டவணையில் செலக்ட் செய்து அதை குரூப்பாக மாற்றும், பகுதிகளாக பிரிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள். இந்த அட்டவணையில் இருந்து ஜெண்டரை இதோ எடுத்து அந்த ஜெண்டரை குரூப்பாக போடு, அதாவது பிரிவுபடுத்து. இந்த ஜெண்டரை பிரிவுபடுத்தினா என்ன வரும்? நமக்கு மேல் ஃபீமேல் என்று வரும். அந்த 2 பிரிவுகள் தான் இருக்கின்றன. இதோ வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதே டேபிளில் நான் இது கொடுத்திருக்கிறேன். செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர், MF வரும். இதோ MF வந்திருக்கிறது. இதோ அத்துடன் அவர்கள் எத்தனை பேர் என்றும் சொல்லு. இதோ 5 பேர், 3 பேர், மேல் 5 பேர், F 3 பேர். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கவுண்ட் ஸ்டார் என்று சொல்ல வேண்டும். இதோ ஜெண்டர் கவுண்ட் ஸ்டார் என்று சொன்னால் எனக்கு ஆண்கள் 5 பேரும் பெண்கள் 3 பேரும் இருக்கிறார்கள் என்று வரும்.